கணவனை ஏமாத்திட்டு கள்ள தொடர்புல இருக்க ஒவ்வொரு மனைவிக்கும் கடைசி இதுதான் நிலைமை. கர்நாடக மாநிலம் மைசூரை சேர்ந்த ரக்ஷிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கும் கேரளாவை சேர்ந்த சுபாஷ் அப்படிங்கிற ஒரு பையனுக்கும் கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆகி 2 வயசுல ஒரு பொம்பளை பிள்ளையுமே இருக்கு. இந்த சுபாஷ் தன்னோட மனைவியையும் குழந்தையையும் கேரளால இருக்க அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு துபாயில பஸ் டிரைவரா வேலை பார்க்கறதுக்காக போறாரு. இதுக்கிடையில இந்த ரக்ஷிதாவுக்கும் ரக்ஷிதாவோட சொந்தக்கார பையனான சித்தராஜு அப்படிங்கிற ஒருத்தனுக்கும் பழக்கமாகி காலப்போக்கில் அது கள்ள தொடர்பாகவும் மாறுது. இந்த தொடர்புனால இந்த ரக்ஷிதா கிட்டத்தட்ட 80,000க்கு அதிகமான பணத்தை சித்தராஜுக்கு கடனா கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் ரக்ஷிதா சித்தராஜு கிட்ட அவங்க கொடுத்த 80,000 ரூபாய் பணத்தை திருப்பி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம துபாயில இருக்க அவங்க ஹஸ்பண்ட் கூடயே போய் வாழ போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு கோபமான சித்தராஜு ரக்ஷிதாவை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானும் போடுறான். அதுக்காக சித்தராஜு உன்னை பார்த்து பேசணும், நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷிதா கிட்ட சொல்றான். உடனே ரக்ஷிதாவுமே கேரளாவில இருந்து மைசூருக்கு கிளம்பி போறாங்க. அப்படி கிளம்பி போனதுக்கு அப்புறமா ஆகஸ்ட் 23 மதியம் 2:30 மணிக்கு மைசூர்ல இருக்க ஒரு லாட்ஜ்ல 2 பேரும் செக்இன் பண்றாங்க. அப்படி செக்இன் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆகுது. அந்த சண்டையில இந்த சித்தராஜு ஆல்ரெடி கொண்டு வந்திருந்த ஜெலட்டின் பீஸ் எடுத்து ரக்ஷிதாவோட வாயில போட்டு வெடிக்கவும் வைக்கிறான். அப்படி வெடிச்சதுக்கு அப்புறமா இம்மீடியட்டா ரூமை விட்டு வெளியே போன அவன் அந்த லாட்ஜ்ல இருக்க ஸ்டாஃப் கிட்ட போய் சார்ஜ் போடுறப்ப மொபைல் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையவும் சொல்றான். ஆனா இந்த சித்தராஜுவோட நடவடிக்கைகளை பார்த்து சந்தேகமான ஹோட்டல் ஸ்டாஃப் இவனை பிடிச்சு இம்மீடியட்டா போலீஸ்ல ஒப்படைக்கிறாங்க. அவனும் போலீஸ் வந்து விசாரிச்சதுக்கு அப்புறமா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். சில பேரு தனக்கு கிடைச்ச அழகான அந்த வாழ்க்கையை விட்டுட்டு இந்த அழுக்கான கள்ளத்தொடர்பை தேடி ஏன் போறாங்கன்னே தெரியல. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.